ஹலோ, வெல்கம் பேக் டு பிரீத்திஸ் கிரியேஷன்ஸ். எல்லாருக்குமே வந்து ஹாப்பி சேஃபாக வெயிடிங்க. பாய். என்னோட ஹலோ, வெல்கம் பேக் டு பிரீத்திஸ் கிரியேஷன்ஸ். எல்லாருக்குமே வந்து ஹாப்பி திவாலி நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் வந்து சேஃபாகவும் நல்லாவும் செலிப்ரேட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி வந்து நான் என்ன வீடியோ எடுக்கிறேன்னா வந்து ஒரு ஸ்பெஷல் லன்ச் தான் தீபாவளிக்காக ப்ரிப்பேர் பண்ணுறேன் கெஸ்ட்டுக்காக. ஸோ அதனுடைய வீடியோ தான் நான் இப்போ ஷூட் பண்ணுறேன். ஸோ எல்லாருமே நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம வந்து இப்போ சமையல் ஹலோ ஆல், வெல்கம் டு பிரீத்திஸ் கிரியேஷன். ஸோ இது வந்து நான் தீபாவளி அன்றைக்கி ஷூட் பண்ண வீடியோ, பட் இன்றைக்கி தான் நல்லா ரிலீஸ் பண்ண முடிஞ்சுது. ஸோ வந்து நான் அன்றைக்கி வந்து லன்ச் ப்ரிப்பேர் பண்ணது தான் ரொம்ப சிம்பிளான ஒரு லன்ச் மெனு தான் ஃபார் கெஸ்ட்டு. ஸோ அது என்னன்றதை நம்ம வீடியோ எடுக்கலாமே அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதை வந்து நான் பண்ணுறேன். லன்ச் மெனு என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து கோகனட் மில்க் போட்டு புலாவ் தான். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம குக்கரை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு ஆயில் விட்டுட்டு அதுக்கப்புறமா எத்தனை கப் ரைஸ் போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஆனியன் வந்து எடுத்துக்கணும். நான் 3.5 கப் போட்டதுனால ஒரு 7 ஆனியன் வந்து நான் எடுத்திருந்தேன். அதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் பட்டை லவங்கம் அண்டு பிரியாணி இலை அதுக்கப்புறமா வெங்காயம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். இதுக்கு மெயினாக வந்து நம்மளுக்கு பச்சை மிளகா தான் தேவை. ஏன்னா நம்ம வேறு எதுவுமே காரம் சேர்க்க மாட்டோம். அதனால் வந்து பச்சை மிளகா போட்டு நல்லா வந்து ஃப்ரை ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கணும். வதக்கிட்டு கொஞ்சம் உப்பும் போடணும். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நான் இப்போ சேர்க்குறேன். நல்லா வதங்கணும். வதங்குற வரைக்கும் நம்மளுக்கு இது வதங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இது நீங்கள் தேங்காய் பால் போடாமல் கூட வெறும் புலாவாக கூட நீங்கள் பண்ணலாம். பட் கொஞ்சம் டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணுன்றதுனால தான் நான் அதை போட்டேன். பாஸ்மதி ரைஸில் தான் பண்ணியிருந்தேன். ஸோ பாஸ்மதி ரைஸில் வந்து 1க்கு 1.5 அளவு அந்த மாதிரி நான் வந்து 3.5 கப்பு வந்து ரைஸ் போட்டிருந்தேன். ஸோ 5.5 கப் வந்து தண்ணி ஊற்றிருந்தேன். புதினா வந்து ஆட் ஆன் பண்ணிக்கிறேன். புதினா எல்லாமே உங்களுக்கு ஆப்ஷனல் தான். ரொம்ப பேசிக்காக பண்ணணுன்னா வெறும் வெங்காயம் பச்சை மிளகா பட்டை லவங்க பிரிஞ்சி எல்லாம் போட்டு நீங்கள் வெறுமே தாளிப்பு கொடுக்கலாம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக தான் இதை நான் வந்துட்டு இது எல்லாருக்குமே தான் தெரியும். பட் நான் எப்படி என்னோடய ஸ்டைலில் பண்ணுறேன்றதுனால தான் நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணேன். கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு ஏற்ற சைட் டிஷ்ஷாக வந்து சிக்கன் குருமா பண்ணியிருந்தேன். ஸோ அதுவும் சைட் பை சைடு வந்து ரெடி பண்ணியிருந்தேன். ரொம்ப பயங்கரமான ஒரு மெனுலாம் நான் பிளான் பண்ணலை. ஏன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப கம்மி டைம் தான் இருந்ததுனால ஸோ வந்து ரொம்ப சிம்பிளான மெனு தான் நான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ தீபாவளினாலே வந்து இட் இஸ் த ஃபெஸ்டிவல் ஆஃப் லைட்ஸ். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய இயரோடைய ஒரு ஸ்டார்ட் அப்பாக நம்மளுக்கு கொடுக்கும். ஆயுத பூஜையோட கண்டினியூஷனாக. ஸோ எல்லாருமே நல்லா செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சேஃபாகவும் செலிப்ரேட் பண்ணுங்கள். அது செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னதான் இருந்தாலும் வருஷம் நம்மளுக்கு ஏதாவது ஒரு நியூஸ் வந்துடும். கண்டிப்பாக இந்த கிராக்கர்ஸ்னால இதாகிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் இந்த வாட்டியும் நியூஸ் வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் ஆகாத அளவுக்கு வருஷம் கவர்மெண்ட் சொல்கிற கைட்லைன்ஸை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். சைடில் வந்து நான் வந்து குருமாவுக்கும் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து தேங்காய் உடச்சிக்கல்ல அதுக்கப்புறமா பச்சை மிளகா எல்லாம் போட்டு அந்த பேஸ்ட் ரெடி பண்ணுறதுக்காக அதை ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அதுதான் வந்து வீடியோவில் காமிச்சிருந்தேன். குருமா ரெசிபி வேணும்னா நான் வந்து நெக்ஸ்ட் டைம் ஷூட் பண்ணுறேன். நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது ஆல்ரெடி பேசிக்காக இருக்குன்றதுனால தான் நான் அதை அந்தளவுக்கு ஷூட் பண்ணலை. ஜஸ்ட் வந்து காமிச்சிருப்பேன் அவ்வளோதான். புலாவ் தான் நான் மெயினாக ஷூட் பண்ணேன். அதனால் வந்து தீபாவளி வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து நிறைய நல்ல ஃபெஸ்டிவல்னாலே நல்ல விஷயங்கள் தான் நம்ம பண்ணணும்.
எல்லோரும் பண்ணால் நல்லது. இது வந்து நான் இப்படி சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. கண்டிப்பாக பண்ணால் நல்ல விஷயம். அதுக்கப்புறமா வந்து குழந்தைங்கள்லாம் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. என்னோடய வீட்லேயும் என்னோடய பாப்பா வந்து ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க. சின்ன வயசில் வந்து நம்ம எப்படி இருந்தோமோ அதையே நம்ம பார்க்குற மாதிரி இருக்குது. உங்களோட குட்டீஸும் எப்படி செலிப்ரேட் பண்ணாங்கன்றதை வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நமக்கு பெருசாக ஆக வளர நம்மளுக்கு நிறைய சேஞ்சஸ் ஏற்படுறதுனால நம்ம வந்து இதெல்லாம் வந்து நம்ம ஓகே எல்லா ஃபெஸ்டிவல் மாதிரி தானே இதுவும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் அவங்களுக்கு அந்த குழந்தை பருவத்தில் தானே எல்லாத்தையும் என்ஜாய் பண்ண முடியும். அதுதான் என்ஜாய் பண்ணாங்க. ஸோ வந்து நான் 5 அழகு தண்ணி ஊற்றி நெய்யும் மேலே போட்டு உப்பு சரி பார்த்து நான் மூடி குக்கர் வந்து 3 விசில் விட்டேன். யூஸ்வலாக 2 விசில் விடணும், 3 விசில் விட்டேன். அதுக்கப்புறம் சைட் பை சைட் வந்து இந்த குருமாவும் ரெடி பண்ணிகிட்ருந்தேன். சிக்கன் குருமா தான் ரெடி பண்ணிகிட்ருந்தேன். ஸோ அதுவும் ஒரு பக்கம் வெந்துக்கிட்டு இருக்குது. நல்லா வதக்கிட்டுருக்கேன். இதுவுமே நான் ஜஸ்ட்டு சொல்கிறேன். ஜஸ்ட்டு எண்ணெய் போட்டுட்டு சோம்பு போட்டு அப்புறம் பட்டை லவங்கம் போட்டு வதக்கிட்டு நல்லாவே ஒரு அரோமா வந்துச்சு. அப்புறம் ரெடி பண்ணி வச்ச பேஸ்ட்டு போட்டு வெங்காயம், தக்காளி வந்து நம்ம தேவையில்லை. தக்காளி வந்து நான் ஒரு தக்காளி தான் போட்டேன் வதக்கிறதுக்காக, அந்த ஃப்ளேவருக்காக போட்டு நல்லா வதக்கிட்டு அந்த பேஸ்ட்டையும் போட்டு வதக்கிட்டு அப்புறம் சிக்கனையும் போட்டு நல்லா வந்துட்டு வேக விடணும். நான் வந்து வெயிட் போட்டு வேக விடலை, அப்படியே ஓப்பனில் தான் நான் மூடி ஜஸ்ட்டு போட்டு வேக விட்டேன். ஸோ குக்கர் வெயிட்லாம் போடலை. இதுவுமே ஒரு டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கேற்ற காம்பினேஷனாக இது இருக்கும். இது அதுக்கப்புறமா தொட்டுக்க வந்து ரைத்தா அப்படின்னு சொல்லிட்டு வச்சு சாப்பிட்டோம். அதுக்கப்புறமா தான் நாங்கள் வந்து செலிப்ரேட் பண்ண கீழே போனோம். மூடி போட்டு வச்சுட்டேன் நான். அதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி நல்லா கொதிக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளேவரே வந்து நல்லா வந்து செம்மையாக இருந்தது. இது வந்து நம்ம வெறும் புலாவுக்கு மட்டும் இல்லை, இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே வந்து நம்ம வச்சு சாப்பிட்லாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தீபாவளியோட மெனு இது தான். ஈவினிங் ஆன பிறகு தீபாவளி செலிப்ரேஷன் ஆரம்பிச்சிது. இப்படி தான் எங்களோட தீபாவளி போச்சு. ரொம்ப அதிகமாக பட்டாசு வெடிக்கலை, பட் ஓகே, இருந்ததோட நெய்பர்ஸோட, ஃப்ரெண்ட்ஸோட, ஃபேமிலியோட நல்லபடியாக சேஃபான ஒரு தீபாவளியாக நாங்கள் செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணியிருந்தோம். ஸோ இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை வந்து பொறுமையாக பார்த்ததுக்காக தேங்க்ஸ். அடுத்தடுத்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் கொடுக்க வந்து நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்தவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வரும். இன்ஸ்டாகிராமோடைய லிங்க்கும் கொடுக்குறேன், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.